வந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணோன்னே அந்த சூரிய ஒளி வீட்டுக்குள்ளே விழுறது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி மார்னிங் சாப்பாடுக்கு வந்து சப்பாத்தியும் வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து பட்டர் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் வந்து வத்தல் பொடி சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லாட்டா கரிஞ்சு போயிடும் மசாலா. அது கூட பன்னீர் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ரோஸ்ட் பண்ண மாட்டாங்க, அப்படியே மசாலா கூட சேர்த்துருவாங்க பன்னீரை. நான் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஹோல் கரம் மசாலா எடுத்துக்கிட்டேன். பேஸ்ட்டு சேர்க்கல, அதுக்கப்புறம் சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கிட்டு அது கூட தக்காளி பழம் பேஸ்ட்டு, அது கூடவே வந்து முந்திரி வந்து ஊற வச்சுருந்ததை சேர்த்து நல்லா மைய அரைச்சி சேர்த்துருக்கேன். நல்லா பச்சை ஸ்மெல் போன பிறகு இதில் வத்தல் பொடி, மஞ்சள் பொடி அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடுங்க. தக்காளி பழம் நம்ம வதக்காமல் சேர்த்துருக்கனால அதை வந்து நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துடுங்க. அதுக்கப்புறம் நான் கூடவே அந்த பன்னீர் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து பட்டர் இருந்ததையும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இருந்தனா விட சேர்த்துடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லேயர் சப்பாத்தி தான் ரெடி பண்ணேன். ஷேப் தான் கரெக்டாக வரல, ஆனால் சாப்பிட்டா ரொம்ப சூப்பராகவே வந்திருந்து.